இந்திய அரசியல் அமைப்பின் சிற்பி பாபா சாஹேப் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படும் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் 70வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் பள்ளியிலும் சமூகத்திலும் பல்வேறு கொடுமைகளை அனுபவித்தார். ஆனால் அதற்கு முன் தலைகுனியாமல் அறிவை ஆயுதமாக கொண்டு முன்னேறினார். பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார். மகத் என்ற இடத்தில் இவர் நடத்திய சத்தியாகிரக போராட்டத்தால் நாடு முழுவதும் பிரபலமானார். நாடு விடுதலை பெற்ற பிறகு உருவாக்கப்பட்ட அரசியல் சாசன குழுவுக்கு தலைவராக நியமிக்கப்பட்டார். நாட்டின் முதல் சட்ட அமைச்சராகவும் பதவியேற்றார். அனைவருக்கும் சமத்துவம், சட்ட பாதுகாப்பு, மதச்சார்பின்மை, அடிமைத்தனத்திற்கு எதிரான உரிமைகள் போன்றவற்றை அரசியல் அமைப்பில் இணைத்தார். பகுத்தறிவு, கல்வி, ஒழுங்கமைப்பு என்ற அவருடைய நோக்கம் சமூக மாற்றத்திற்கு தொண்டாற்றியது. தலித் விடுதலைக்காக ஆயுள் முழுவதும் பாடுபட்ட அவர் இறுதியில் பௌத்த மதத்தை தழுவி சமத்துவத்தின் செய்தியை உலகிற்கு அறிவித்தார். ஆசிரியர், இதழியலாளர், எழுத்தாளர், சமூக நீதி போராளி என பன்முக பரிமாணம் கொண்ட பி.ஆர். அம்பேத்கர் 55வது வயதில் மறைந்தார். அவர் மறைந்தாலும் அவரின் சிந்தனைகள் இன்று கோடிக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டுகிறது. அவர் ஒரு தலைவர் அல்ல, ஒரு புரட்சி, ஒரு சிந்தனை, ஒரு நம்பிக்கை.